அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 9ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ள சுதா மூர்த்தி எந்த நிறுவனத்தை சார்ந்தவர்? குடியரசுத் தலைவரால் மார்ச் 8ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட சுதா மூர்த்தி எந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க? இன்ஃபோசிஸ் அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட நிறுவனர் யாருன்னா நாராயணமூர்த்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய மனைவி தான் சுதா மூர்த்தி அவர்கள். 73 வயது இவங்களுக்கு. ஸோ இவங்களுடைய சேவைகளை பாராட்டி, அதாவது என்ன சேவை அப்படின்னா கல்வி, அடுத்து பார்த்திங்கன்னா சமூக சேவை, தொண்டு, ஸோ இதெல்லாம் பாராட்டி 2006 பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. 2023 பத்மபூஷன் விருதும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்கள மாநிலங்களவை உறுப்பினராகவும் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் மார்ச் 8ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க நாராயணமூர்த்தியோட மனைவி மட்டும் இல்லாமல் பிரிட்டன் பிரதமராக இருக்கிற ரிஷி சுனக் இருக்கார். ஓகேங்களா? பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கோட மனைவி அக்ஷதா மூர்த்தி அவங்களுடைய தாயார் இவங்க. ஓகேவா? இரண்டாவது வினா: முதல் தேசிய படைப்பாளர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? முதல் தேசிய படைப்பாளர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்ன? டெல்லியில் நடக்குது. ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தேசிய படைப்பாளர் விருது அப்படிங்கிறது பசுமை வெற்றியாளர்கள், வேளாண் படைப்பாளிகள், சிறப்பாக கதை சொல்வோர், தூய்மை தூதர், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கல்வி, தொழில்நுட்பம், உணவு உட்பட 20 பிரிவுகளின் கீழ் சிறந்த படைப்பாளர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்குவாங்க. இது நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சர், ஃபேஸ்புக்கு, யூடியூப், இதில் எதில் இன்ஃப்ளூயன்சர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு 20 பேருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதில் குறிப்பிடத்தகுந்த மாதிரி பசுமை வெற்றியாளர் அப்படின்னு பங்கதி பாண்டே அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த விருதை. சிறப்பாக கதை சொல்லும் பிரிவு அப்படின்னு கீர்த்திகா கோவிந்த சுவாமிக்கு கொடுக்குறாங்க. கலாச்சார தூதர் விருதை மைத்திலி தாகூருக்கு கொடுக்குறாங்க. தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விருதை கௌரவ் சௌத்ரி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. சுற்றுலா சார்ந்த விருதை கமியா ஜெயின் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விழா பாரத் மண்டபத்தில் மார்ச் 8ஆம் தேதி நடந்துச்சு டெல்லியில். இதில் பேசின பிரதமர் இந்தியாவை படைப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்மொழிஞ்சார். உலகை காக்க இந்தியாவில் படைப்போம் அப்படின்னும், இந்தியாவையும் நல்லா நம்ம கிரியேட் பண்ணணும், உலகத்தை காக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து நிறைய பொருளை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கருப்பொருளோட பேசியிருக்காரு. இந்திய விமானப்படையின் 4 படைப்பிரிவுகளுக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பு அந்தஸ்து மற்றும் கொடி வழங்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இந்திய விமானப்படையில் 4 படைப்பிரிவுகளுக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பு அந்தஸ்து மற்றும் கொடி வழங்கும் நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சி மார்ச் 8ஆம் தேதி. ஓகேங்களா? இந்திய விமானப்படையோட 45வது மற்றும் 221 அந்த படைப்பிரிவுக்கு குடியரசுத் தலைவரின் தர அந்தஸ்து கொடுக்குறாங்க, சிறப்பு அந்தஸ்து. அது மட்டும் இல்லாமல் அந்த 11 ஸ்பேஸ் பழுது சரிபார்க்கும் பணிமனை 509 சிக்னல் அமைப்புக்கு குடியரசுத் தலைவர் கொடி வழங்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? குடியரசுத் தலைவர் தர அந்தஸ்து கொடுத்துருக்காங்க, கொடி அந்தஸ்து இந்த 2 கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக ஓடிடி தளம் துவங்கி உள்ள மாநில அரசு எது? இந்தியாவில் முதல் முறையாக ஓடிடி தளம் துவங்கி உள்ள மாநில அரசு எது அப்படின்னா கேரளா. ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஓடிடி தளம் பெரிய ஹீரோஸ் படத்தை மட்டும் தான் வாங்குறாங்க. சின்ன சின்ன படங்கள், கலைப்படைப்புகள்லாம் புறக்கணிக்கப்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக கேரளாவில் தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா பினராயி விஜயன் தான் தொடங்கி வச்சார். சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 75 ரூபா ஒரு படம் பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டத்தில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்ளும் தலைவர் யார்? மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டத்தில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்ளும் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கலந்துக்க போகிறாங்க, திரௌபதி முர்மு அவர்கள். மொரீஷியஸோட அதிபர் யாருன்னா பிருத்திவிராஜ் சிங் ரூபன் அவர்கள். மொரீஷியஸோட பிரதமர் பிரவிந்த் குமார் ஜக்நாத். மொரீஷியஸ் நாட்டில் தேசிய தினத்தில் கலந்து கொள்கிற 6வது குடியரசுத் தலைவர் நம்ம திரௌபதி முர்மு அவர்கள். கருக்கலைப்பு செய்வது பெண்களின் அடிப்படை உரிமை என அறிவித்துள்ள நாடு எது? கருக்கலைப்பு செய்வது பெண்களின் அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்ன நாடு எதுனா ஃப்ரான்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அரசியல் சாசனத்தில் மார்ச் 8ஆம் தேதி இது இணைக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? ஒரு அரசியல் சாசனத்தில்
கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்ன முதல் நாடு ஃப்ரான்ஸ் தான். உலகிலேயே அடிப்படை உரிமையாக அறிவித்த முதல் நாடு. ஏன்னா சில நாடுகளில் இருக்குது, பட் அடிப்படை உரிமையில் அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு போனது இப்போ ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அதில் பாகிஸ்தான் நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட உள்ளவர் யார்? பாகிஸ்தான் நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்படுறவர் யார்னா ஆசிஃப் அலி ஜர்தாரி அப்படிங்கிறவர் தான். ஆசிஃப் அலி ஜர்தாரி அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் நாட்டோட 14வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாரு. 2022ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? 2022ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா விஎன் சாமிக்கு வழங்கியிருக்காங்க. விஎன் சாமிக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தினமணியோட முன்னாள் தலைமை நிருபராக இருந்திருக்கிறாரு. மார்ச் 8 சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அதை வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா சமூகம் மேம்பாடு விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டுக்காக பங்காற்றி வரும் சிறந்த இதழியலாளருக்கான கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஓகேங்களா? 5 லட்சத்துக்கான பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.